தேவ பயத்தோடு நாம் தொழுது கொள்வோம். எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய அன்பின் கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்குவோம். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளவும் இங்கே வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவர் அருளுகின்ற கிருபையை தேடி அமைதியாய் முழங்கால் படியிடுவோம். இந்த தபசு நாட்களிலே நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். நான் சொல்லுகிற பாவ அறிக்கையின் ஜெபத்தை எனக்கு பின்வாங்கி தேவ பயத்தோடு அறிக்கை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற உங்கள் அனைவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த வாக்குத்தத்தங்களை கவனமாய் கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டை வாருங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற கடவுள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி அவருடைய ஒரே நேசகுமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்து இம்மட்டும் பிதாவாகிய கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகுக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா சோதனைக்கும் தகுதியானது. ஒருவன் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக கடவுள் அண்டையில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கிருபாதார பலி இப்பிரபஞ்சத்தில் எம்பெருமான் இயேசு ஒருவரே. தேவ பயத்தோடு நாம் அறிக்கை செய்த நம்முடைய பாவங்கள், தப்பிதங்கள், குற்றங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை அருளுவார் என்கிற நம்பிக்கையோடு அமைதியாய் காத்திருப்போம். நம்முடைய பரமபிதாவாகிய ஆற்றல் நிறைந்த கடவுள், உத்தம
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நமது ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக நம் அனைவருக்கும் இறங்கி நமது பாவங்கள் யாவையும் நிறைவேற்றி அதிலிருந்து நமக்கு விடுதலையின் வாழ்வை கொடுத்து நம் அனைவரையும் மன்னித்து நமக்கு புது வாழ்வு கொடுத்து நம்மை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காருவோம்.